கொள்ளுப்பட்டி பகுதியில் உள்ள விடுதியில் தங்கியிருந்த வெளிநாட்டு பெண்ணொருவர் திடீரென சுகவீனமுற்று மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். விஷவாயுவை சுவாசித்ததே மரணத்திற்கான காரணம் என தற்பொழுது சந்தேகிக்கப்படுகிறது. கொள்ளுப்பட்டி முகாந்திரம் வீதியில் அமைந்துள்ள விடுதியொன்றில் 30 வயதுடைய ஜெர்மன் நாட்டு ஆணொருவரும் 27 வயதுடைய ஜெர்மன் நாட்டு பெண்ணொருவரும் மற்றும் 24 வயதுடைய இங்கிலாந்து நாட்டு பெண்ணொருவரும் தங்கியிருந்தனர். அதற்கமே குறித்த மூவருக்கும் கடந்த 1ஆம் தேதி திடீரென வாந்தி, தலைச்சுற்றல் போன்ற அறிகுறிகள் ஏற்பட்டதை அடுத்து ஜெர்மன் நாட்டு தம்பதியினர் கடந்த 1ஆம் தேதி கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இதேவேளை குறித்த இங்கிலாந்து பெண்ணின் உடல்நிலை மோசமடைந்ததால் ஆம்புலன்ஸ் மூலம் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். தற்பொழுது கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ஜெர்மன் நாட்டு தம்பதியினரும் அவசர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளதோடு அவர்களில் ஒருவரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த ஜனவரி மாதம் 30ஆம் தேதி குறித்த வெளிநாட்டு பிரஜைகள் மூவரும் தங்கியிருந்த அறையில் 3 தினங்களுக்கு முன்னதாக மூட்டை பூச்சிகளை கொல்ல பயன்படுத்தப்படும் பொஸ்பைன் என்ற வாயுவை பயன்படுத்தி புகைப்பிடிக்கப்பட்டுள்ளது. எனவே குறித்த பெண் விஷவாயுவால் உயிரிழந்திருப்பாரா என்பது தொடர்பில் தற்பொழுது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன.